பிட்டு பஹாலே பாஸ் திங்கள் முதல் வெள்ளி மாலை 8 மணிக்கு நிக்கில். Watch full episodes on Jio Hotstar. பட்டாச்சாரியா, எதுக்காக குழந்தைங்களை ஸ்பேஸ்க்கு அனுப்புற? நாம ரொம்ப நல்ல ஸ்பேஸ் ஷிப்பை உருவாக்கி இருக்கோம். பல நாட்டுல இருந்து இதை வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. நாம கோடி கணக்குல பணம் சம்பாதிக்க முடியும். ஆனா நீ ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்பேஸ சுத்தி காட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சின்ன பசங்க தான் நம்மளோட ஃபியூச்சரே. நான் எல்லா ஸ்டேட்லயும் இன்டெலிஜென்ட்டான பசங்களை தேர்ந்தெடுக்க போறேன். அவங்க எல்லாரையும் நான் ஸ்பேஸுக்கு கூட்டிட்டு போவேன். இவங்களை சுத்தி காட்டுறதுக்காகவா நாம இப்போ ஸ்பேஸ் ஷிப்பை உருவாக்கி இருக்கோம்? இதை கோடி கணக்குல விற்கணுன்றதுக்காக தானே உருவாக்கி இருக்கோம். இதை வச்சு நாம என்ன வேணாலும் பண்ண முடியும். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. ஆனா இதை நான் காசு சம்பாதிக்கிறதுக்காக உருவாக்கலையே. அங்க பாரு, பசங்களோட ஃபர்ஸ்ட் குரூப் வந்துடுச்சு. இவங்க வேதா சிட்டி ஸ்கூல்ல சேர்ந்த பசங்கப்பா. ஹலோ அங்கிள். ஹலோ சிவா, ஹாய் ஆதி, யூதி, ரேவா. ஹலோ அங்கிள். என்ன முட்டாள்தனம் இது? பசங்களா, ஸ்பேஸ் ஜேர்னிக்காக தயாராயிட்டீங்களா? அந்த அங்கிளோட காலுக்கு என்னாச்சு? பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாரு. சின்னதா சுளுக்கு உண்டாயிடுச்சு. அடடா, என்ன பண்றீங்க? சொல்றது கேளுங்க, நில்லுங்க. வேண்டாம். சிவா, சிவா, நீ கூட்டிட்டு போ. நான் பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். சிவா, லட்டு சிங் அங்கிள், நாங்க இங்க தான் இருக்கோம். சாரி, நீங்க அதுல கிளம்பிட்டீங்களோன்னு நான் நினைச்சேன். சிவா, நானும் உங்க கூட வருவேன். கண்டிப்பா இன்ஸ்பெக்டர், நீங்க கண்டிப்பா வாங்க. பசங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும்ல. எல்லாரும் உங்களோட ஸ்பேஸ் காஸ்டியூமை போட்டுட்டீங்கல்ல, இப்போ உட்காந்து சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. மம்மி, ஏலியன்ஸ், ஏலியன்ஸ். அங்க பாருங்கப்பா, ஏலியன்ஸ் வந்திருக்காங்கப்பா. நான் சொல்லிருக்கல, அங்க பாருங்க, அங்க பாருங்க, இங்க தான் வராங்க. வேண்டாம் வேண்டாம், ஃபயர் பண்ணாதீங்க, ஃபயர் பண்ணாதீங்க. அடடா, ஏலியன்ஸ் நம்ம ஸ்பேஸ் ஷிப்பை ஹைஜாக் பண்றாங்கப்பா. எப்படின்னு தெரியல, நம்ம இன்ஜின் அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்க. பாத்தீங்களா, நான் சொல்லிருக்கல, நான் சொல்லிருக்கல, ஏலியன்ஸ் இருக்காங்க, ஏலியன்ஸ் இருக்காங்க. ஹே, இவங்கள பத்தி நாங்க பல வருஷமா ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்படி கிடைப்பாங்கன்னு எதிர்பார்க்கல, நம்பவும் முடியல. அமைதியா போய் சைடுல எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் உள்ளேயே இருங்க. யாரும் வெளியே வரவே கூடாது. யாராவது வெளியே வந்தீங்கன்னா அவங்க கதையை நாங்க முடிச்சிருவோம். ஓகே ஓகே. நீங்க எப்படி எங்க லாங்குவேஜை இவ்வளவு அழகா பேசுறீங்க? எஸ், எங்களால வேர்ல்டுல உள்ள எந்த லாங்குவேஜா இருந்தாலும் பேச முடியும். எல்லாமே எங்களோட மைண்டுக்குள்ள இருக்கு. நான் சொல்றத கேளுங்க அங்கிள், நீங்க பிளேனை ஸ்டார்ட் பண்ணுங்க. நாம இங்க இருந்து சீக்கிரமா போய் ஆகணும். இல்ல சிவா, அவங்க நம்ம இன்ஜினை எப்படி ஆஃப் பண்ணாங்கன்னு தெரியல. நம்மளால பறக்க முடியுமான்னு தெரியல. அப்படின்னா இங்க என்ன நடக்குதுன்னு
நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும். இவங்க பாஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அங்கிள், நீங்க இங்கேயே இருந்து ஸ்பேஸ் ஷிப்பை ரிப்பேர் பண்ணிட்டு இருங்க. நாங்க வெளியில போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறோம். அட இங்க பாருங்களேன், இவங்க ஷிப்பை கட்டி வச்சிருக்காங்க. வாங்க அப்புறம் பாத்துக்கலாம். என்ன பண்றீங்க? சிவா, ஒழுங்கா விடு. வா வா. என்னப்பா, இவங்க கூட மம்மின்னு தான் கூப்பிடுவாங்களா? நாம பார்த்த ஏலியன் தான். அவங்களுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும்னு சொன்னாங்கல்ல. ஹலோ ஏலியன் அங்கிள். அந்த ஏலியன்ஸ் அவனை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போய் அவனை காப்பாத்தலாம். அடடடடே, அந்த ஏலியன் இந்த ரூம்குள்ள தான் போறானா? இப்பவே அவனை பிடிச்ச நான் சிவா கிட்ட ஒப்படைக்கிறேன். என்ன ஏலியன் ட்ரெஸ்ஸா இங்க இருக்கு? ஓஹோ, அப்படின்னா இவங்க போலியான ஏலியன்ஸா? சீக்கிரமா வெளியில போங்க. இந்த குழந்தைங்க எப்படி வெளியே வந்தாங்க? நீங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க? இவங்கள புடி, வா. நம்ம சிவாக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ அந்த ஏலியனை புரட்டி எடுத்தல்ல, இப்ப என்னையும் காப்பாத்து. சித்தப்பா, மறுபடியுமா? எங்க அம்மாட்டே சொல்றேன். சிவா, ஒரு விஷயத்தை நீ நோட் பண்ணியா? ஏலியன்ஸ் எல்லாம் மம்மி, சித்தப்பா, அம்மா கிட்ட சொல்றேன்னு கத்திட்டு ஓடுதுங்க. அட ஆமாப்பா, இவங்க மம்மி டாடின்னு கூப்பிடும்போது ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. எங்க ஊர்ல ஒருத்தன் எல்லாரையும் பயம்புறுத்த புலி வேஷம் போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பான்.
எல்லாரும் அவனை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அவனும் அதை பயன்படுத்திக்கிட்டான். ஒரு நாள் பொதுமக்கள் எல்லாரும் கடுப்பாகி குச்சி எடுத்து அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் கதறினான், மம்மி காப்பாத்துங்க மம்மி. அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிய வந்தது அவன் ஒரு புலி வேஷம் போட்ட மனுஷன். அதெல்லாம் இருக்கட்டும் ரேவா, நீ சிவானா காப்பாத்துற, எனக்கு மட்டும் வேடிக்கை பாக்குறியா? இது போங்கப்பா. ஷட் ஆதி. ஆனா ஆதி யூ ஆர் கிரேட். நீ ஜீனியஸ்ங்கறத மறுபடி இன்னொரு வாட்டி ப்ரூவ் பண்ணிட்ட. நான் சின்ன வயசுல இருந்தே இன்டெலிஜென்ட் தாப்பா. ஆனா அப்படி நான் என்ன பண்ணேன் அதையும் நீயே எனக்கு கொஞ்சம் புரிய வச்சுட. அட ஏலியன்ஸ் எல்லாம் டூப்ளிகேட்ங்கறத நீ சொல்லிட்ட. இல்லனா அம்மா அப்பான்னு அதுங்க கத்துமா? அது எல்லாமே டூப்ளிகேட் தான். யூ ஆர் ரைட் ரேவா. இவங்க போலியான ஏலியன்ஸ் தான். இவங்களை பார்த்து நம்ம பயப்படணும்னு அவசியமே இல்ல. ஓஹோ, நீங்க எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? நான் இவங்களை கொஞ்சம் பயன்படுத்துறேன். நான் தான் லட்டு சிங். லட்டு சிங். லட்டு சிங் அங்கிள், என்ன இதெல்லாம்? நல்லா அடிச்சதுக்கு அப்புறம் என்ன கேள்வி இது? இங்க இருக்கிறதெல்லாம் பொய்யான ஏலியன்ஸ்பா. இந்த கெட்டப்லாம் ஒரு ரூம்குள்ள இருந்தது. சாரி லட்டு சிங் சார், நாம இந்த பக்கமா போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம இதுக்கப்புறம் ஈஸியா யூடியை தேடி கண்டுபிடிக்கலாம். ஹேய், நீங்கெல்லாம் யாரு? எங்க இடத்துல 3 குழந்தைங்கெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்கா. இவங்கள புடிங்க. ஓ நோ, என்ன பிரச்சனை இது? இவங்கெல்லாம் யாரு? எதுக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க? பாஸ், ஸ்பேஸ் ஷிப்ல புடிச்சிட்டு வந்தோம்ல அந்த பசங்க இந்த பசங்க தான் பாஸ். அதுல ஒரு பையன் மட்டும் ரொம்ப ஷார்ப்பா இருக்கான் பாஸ். இவங்கள விடாதீங்க, சீக்கிரம் புடிங்க. போங்க, அவங்க எல்லாரையும் புடிச்சு இங்க கூட்டிட்டு வாங்க. ஒரு நிமிஷம் சிவா, நானே தனியா போய் அவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு வந்துடுறேன். ஏன்னா நல்லா அடி வாங்கி வீங்கி போய் இருக்காங்க. இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களால என் கூட எதிர்த்து நின்று சண்டை போட முடியாது. யூ வெயிட், ஐ அம் கமிங். டோன்ட் வரி யூடி, ஐ அம் கமிங். லட்டு சிங் அங்கிள், இவங்க எல்லாரையும் புடிங்க. லட்டு சிங்கோட பேரு சர்வசாதாரணமா ஃபேமஸ் ஆகல. கம் ஆன், ஹேண்ட்ஸ் அப் எவரிவன். இது என்ன புதுசா இருக்கு? ஆகா வேண்டாம், நான் ஓடிடுறேன். நீங்க இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேரு யோடி. உங்களுக்கும் என் வயசு தான் இருக்கும் போல. நீங்களாவது என்ன கழட்டி விடுங்களா ப்ளீஸ் ப்ளீஸ். யூடி, நாங்க தான். ஏலியன்ஸ்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னது? ஏலியன்ஸ்ல ஒண்ணும் இல்லன்னா இதெல்லாம் யாரு? வாங்க பசங்களா, ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓ, நீங்க தானே மிஸ்டர் பட்னாகர்?
உங்க மாஸ்க கழட்டுறீங்களா? நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் பட்னாகர்னு உனக்கு எப்படி தெரியும்? நீங்க தாங்கி தாங்கி நடக்கிறீங்க. உங்களோட காலை நான் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல பார்த்தேன். இந்த பையன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான். உடனே இவனை புடிங்க போங்க. இல்ல வேண்டாம், எல்லாரும் சீக்கிரமா இங்க இருந்து தப்பிச்சு போய் ஆகணும். ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு. இந்த ஸ்பேஸ்ஷிப் முழுசா எரிய போகுது. லட்டு சிங் அங்கிள் ஓடுங்க. இந்த இடத்துல ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. அடடா, பட்னாகர் நீங்களா? ஆமா அங்கிள், இவர் போலியனான ஏலியன் மாதிரி வந்து நம்மள முட்டாளாக்கிட்டு இருந்தாரு. ஆனா நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? நீ ஸ்பேஸ்ஷிப்பை விற்க கூடாதுன்னு சொன்ன, அதனாலதான் ஏலியன் மாதிரி வந்து உன்னோட ஸ்பேஸ்ஷிப்பை ஹைஜாக் பண்ணணும்னு நினைச்சேன். யாருக்கும் என் மேல சந்தேகம் வராம இத நான் விற்கணும்னு நினைச்சேன். ஆனா சிவா என்னோட விளையாட்டை வீணாக்கிட்டான். மட்டாச்சாரியா சார், நாம உடனே இங்க இருந்து போயாகணும். ஓ நோ, ஸ்பேஸ்ஷிப்பை என்னால ஓட்ட முடியல. என்னோட பர்ஃபெக்டான பிளான் இப்படி வீணா போயிடுச்சு. நோ 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 நோ, அழக்கூடாது. இங்க அழக்கூடாது. ஜெயில போய் நல்லா அழலாம், புரியுதா? அங்க உனக்கு நான் இங்க இருந்து எடுத்துட்டு வந்த ஏலியன் ட்ரெஸ் தரேன், சரியா? ஜெயிலுக்குள்ள ஏலியன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நல்லா வேலை செய்யணும். நல்ல பெருசு, எங்க இருந்து வந்திருக்கானே? நீங்க எதுக்காக இதை கேக்குறீங்க? என்னையவே நீ எதிர்த்து பேசுறியா? என்ன பண்றீங்க? பேக்கை இழுக்காதீங்க ப்ளீஸ். வெளியூர்ல இருந்து வந்திருக்கல, கண்டிப்பா அதுல ஏதாவது பொருள் இருக்கும், கொடு. ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க, சீக்கிரம் வாங்க. உன்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. திருடங்க, யாராவது அவங்கள புடிங்க. என் பேக்கை புடிங்கிட்டு ஓடுறாங்க. அவங்க நம்ம ஊருக்கு வந்திருக்கிற விருந்தாளிங்க. ஒழுங்கா அவங்களோட பேக்கை திரும்ப கொடுத்துருங்க. சின்ன பையா, போய் கிரவுண்ட்ல விளையாடு போ. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா.
சார் உங்க பேக்கை பிடிங்க. தேங்க்யூ சிவா, ரொம்ப ரொம்ப நன்றி. நீ ரொம்ப நல்லா ஃபைட் பண்ற. தேங்க்யூ சார். ஸ்டூடெண்ட், இவர் தான் மார்க்சிசோ. இவர் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட இங்க வந்திருக்காரு. உங்களுக்கு இவங்களோட மார்ஷல் ஆர்ட்ஸை பத்தி சொல்ல போறாங்க. மார்ஷல் ஆர்ட்ஸால மைண்டும் பாடியும் ஃபிட்டா இருக்கும். இது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ரொம்ப முக்கியமானது. இவரோட ஆர்ட்டை இப்ப நம்ம பார்க்கலாம். சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இவன் என்னோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட், அப்புறம் ஒரு நல்ல ஃபைட்டர். இப்போ உங்க எல்லார் முன்னாடியும் தன்னோட மார்ஷல் ஆர்ட்டை செஞ்சு காட்ட போறாரு. நான் இங்க இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கேன். எந்த ரவுடிங்க உங்களை அட்டாக் பண்ணாங்க? ஓகே இன்ஸ்பெக்டர், நான் சொல்றேன். ஆனா ஃபர்ஸ்ட் இவனோட மார்ஷல் ஆர்ட்டை நீங்க பாருங்க. இப்ப எதுக்கு அவரு கைய தூக்குறாரு? அவரே அந்த மரத்துண்ட உடைக்க போறாராமா? எனக்கும் அப்படிதான் தோணுது. கண்டிப்பா அவர் அந்த மரத்துண்ட உடைக்க போறாரு. லட்டு சிங் அங்கிள், அந்த மரத்துண்டுக்குள்ள வெறும் பேப்பர் தான் இருக்கும் போல. இல்லனா யாராவது இவ்ளோ பெரிய மரக்கட்டைய ஒரே கையால அடிச்சு உடைப்பாங்களா? நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஆதி. லட்டு சிங் சார், அங்க ஒரு மரக்கட்டை இருக்கு பாருங்க. அத உடைச்சு புஜபல பராக்கிரமசாலின்னு நிரூபிங்க. நீங்களா உங்க போலீஸ் ட்ரைனிங்ல எவ்வளவு கட்டைய உடைச்சு போட்டிருப்பீங்க. ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா உடைக்கிறேன். இதெல்லாம் சாதாரண விஷயம். இத நான் வேர்க்கல உடைக்கிற டைம்க்குள்ள உடைச்சிடுவேன். ஓகே ஓகே, அப்படினா வந்து உடைச்சு காட்டுங்க. யா ஹூ ஹா ஹூ ஹா ஹே ஹூ ஹா ஹே ஹா ஹூ ஹா ஹே இங்க இருக்கிற எந்த பொருளும் போலி கிடையாது. எல்லாமே உண்மைதான். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. I am the best. I am the best. Manchu the best. Manchu the best. Shiva is the best. எங்க Shiva is the best. நீ அந்த மரத்துண்ட வேணா உடைச்சிருக்கலாம், ஆனா சண்டை போடுறதுக்கு எங்க சிவாவை மிஞ்ச ஆளே இல்ல. No, Manchu is the best. Shiva is the best. Shiva is the best. இல்ல, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்க நம்மளோட கெஸ்ட். அவங்க கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது. ஓகே, அப்படினா உன்கிட்ட நான் சேலஞ்ச் பண்றேன். ஃபைட் பண்ணலாமா? அன்ஷு, நீ என்ன பண்ற? இல்ல, நான் உங்க கூட ஃபைட் பண்றதுக்கு விரும்பல. எனக்கு கொஞ்சம் ஃபைட் தெரியும் தான், ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க தான் பெஸ்ட். வெரி குட். அந்த பயம் இருக்கணும். வேதாஸ் பசங்க எல்லாரும் இவ்ளோ பயந்தாங்கறீங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? Manchu is the best. வேதா சிட்டியை சேர்ந்த நாங்க பயந்தாங்கோலி இல்ல. உங்க சேலஞ்சை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ரேவா, ப்ளீஸ் அப்படி சொல்லாத. இல்ல சிவா, இது இப்போ நம்ம ஊரோட மான பிரச்சனை. சிவா, நீ இப்போ அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணியே ஆகணும். நாங்க சேலஞ்சை அக்செப்ட் பண்றோம். Manchu கூட சிவா ஃபைட் பண்ணுவான். சிவா இப்போ சேலஞ்ச் பண்ணியாச்சு இல்லையா? எல்லாருக்கும் முன்னாடி இந்த ஃபைட்டை நாம வச்சுக்கலாம். அதே மாதிரி எங்க ஃபைட்லயும் உங்க ஃபைட்லயும் இருக்கிற வித்தியாசம் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். போ, ஃபைட்காக பிராக்டிஸ் பண்ணு. கம் ஆன், வா. உன்னை விட மாட்டேன். சிவா, நான் என்னோட கராத்தே குன்ஃபூவை மிக்ஸ் பண்ணி அவனை அடிச்சு துவைக்க போறேன். சிவா, நான் உன்னை ட்ரெயின் பண்றேன். ஏன்னா உன்னோட டெக்னிக்கும் எங்களோட டெக்னிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால எங்க டெக்னிக்கை பத்தியும் உனக்கு தெரியணும் இல்லையா? ஆனா சார், அவங்க உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சு. நீங்க எதுக்காக எனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை அவங்க தோத்துட்டாங்கன்னா உங்களை தானே அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். இல்ல, அவங்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டாங்க. ஆனா ஒரு விஷயத்த அவங்க கத்துக்கவே இல்ல. அதுதான் பொறுமை, ஹம்பிள்னஸ்.
அவங்களுக்குள்ள அகங்காரம் வந்துருச்சு. நீ மார்க்கெட்ல சண்டை போட்டதை பார்த்ததும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட. உன்னால மட்டும்தான் அவங்களோட தலகணத்தை அழிக்க முடியும். தேங்க்யூ சார். நீங்க என்ன நம்பினதை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. என்னப்பா பிராக்டிஸ்லாம் எப்படி போகுது? உங்க ஃப்ரெண்ட் மட்டும் எங்க பாஸ் முன்னாடி வந்து நின்னா அப்போ தெரியும் உங்க கதை. அட, நீங்க என் ஃப்ரெண்ட் அடிக்க போறீங்களா? நாங்க வந்து உங்களை அடிக்க போறோம். என்ன தைரியம்? நீ எங்களை அடிச்சிடுவியா? இரு வரேன். ஏப்பா, நீங்க ஃபைட்டிங்ல பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா ஓடுறதுல நீங்க பெரிய ஆளே இல்லப்பா. ஏய், உங்களால சின்ன குழந்தைய பிடிக்க முடியலையா? அடி வாங்கிட்டு இருக்கீங்க. இதுதான் உங்க ட்ரைனிங்கா? இங்க நின்னு டயலாக் பேசுறதுக்கு பதிலா போய் பிடிக்கலாம்ல. ஏய், என்னது இங்க என்ன நடக்குது? எங்க ஊரு பசங்களை அடிக்க முயற்சி பண்ணீங்கன்னா இப்பவே உங்களை பிடிச்சு நான் ஜெயில போட்டு அடைச்சிடுவேன். சேலஞ்ச் அன்னைக்கு ஃபைட் பண்ணிக்கலாம். போங்க, இப்ப இங்க இருந்து போங்க, போங்க. அந்த சிவா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் பார்த்துட்டு வாங்க. கூட்டிட்டு வாங்க. ஓகே பாஸ், நீங்க 38 சேம்பர் ஆஃப் ஷாலினோட ஃபைட்டர் பாஸ். ஆனா அவன் ஒரு சாதாரண சின்ன பையன். அவன் கூட சண்டை போட்டா உங்களுக்கு தான் அவமானம். அவனை இங்க கூட்டிட்டு வாங்க. அடிக்கிற அடியில அவன் ஃபைட்டுக்காக என் முன்னாடி வரவே கூடாது. எல்லாருக்கும் முன்னாடி அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சாரி, உன்கிட்ட சண்டை போட முடியாதுன்னு அவனே என்கிட்ட சொல்லணும். எஸ் பாஸ், இப்பயே நாங்க போறோம். பெரிய ஃபைட்டர்னு நினைப்பா? மான்ஷு கிட்டே சேலஞ்சா? முதல்ல தூக்குங்க அந்த பையனை. அட, இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? பாட்டி, அவங்க சிவாவை எங்கேயோ பிடிச்சிட்டு போக பார்க்கறாங்க. அப்படியா? என்ன தைரியம் உங்களுக்கு? ஏன் பவரை நான் காட்டுறேன். ஆமா, இது என்ன ஃபைட்? அடே கண்ணா, இந்த ராகத்துக்கு பேரே ஃபைட் தான். ராகத்துல ஃபைட்டா? நாங்க அத கத்துக்கவே இல்லையே. ஏய், நீ ஏன் பயந்து போற? வயசான அவரை பார்த்து பயப்படலாமா? நீ வேற, அவர் என்ன பண்றாருன்னு தெரியாம பேசாத.
தேங்க்யூ தாத்தா. கரெக்ட் டைமுக்கு நீங்க வந்துட்டீங்க. சிவா, ஆமா யாருப்பா அவங்கெல்லாம்? அது வந்து பாட்டி, இவங்க லீடர் கூட நான் நாளைக்கு ஃபைட் பண்ண போறேன். இவங்க எல்லாரும் நான் நாளைக்கு ஃபைட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் என்ன புடிச்சிட்டு போக வந்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நாளைக்கு ஃபைட் பண்ணுவேன். லட்டு சிங் சார், உங்க ட்ரைனிங் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது சார்? ட்ரைனிங் என்ன, அதெல்லாம் சூப்பரா போகுது. நான் இதுல ஆக்ஷன் பவர் ஸ்டார் ஆகி இருக்கேன். இப்ப பாரு, இந்த டேபிள ஓங்கி அடியில உடைச்சிடுச்சு. நான் கத்துக்கிட்டேன் பாத்தியா? ஓங்கி அடிச்சு உடைச்சிட்டேன். டேபிள் உடைச்சிடுச்சு. உடைச்சிடுச்சு. இது எப்படி நடந்ததுங்க சார்? கான்ஸ்டபிளே, நல்லா பாரு, இந்த சேரை பாரு, இத எப்படி உடைக்கிறேன்னு பாரு. டேபிள் அசால்ட்டா உடைச்சிட்டேன். இந்த சேரை மட்டும் என்னால உடைக்க முடியல. அது லட்டு சிங் சார், அந்த டேபிள் ரொம்ப பழைய டேபிளே. ஆனா இந்த சேரு நேத்து வாங்கினது. சார் சாரிங்க கான்ஸ்டபிளே. ஹான்ஷு, நீ ஃபைட் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. ஏன் ஃபைட் பண்ணக்கூடாது? ஏன்னா நாம இங்க விருந்தாளிகளா வந்திருக்கோம். விருந்தாளிங்க தன்னோட எல்லையில இருந்தாதான் அவங்களுக்கு எப்பவும் மரியாதை இருக்கும். இந்த ஊரு பையனோடையே நீ சண்டை போட்டேன்னா இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது நல்லதில்ல. இல்ல, அவன் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்கான். அவனோட திமிரு எனக்கு பிடிக்கல. அவன் எதுவும் பண்ணல. உனக்குள்ள இருக்கிற அகங்காரம் தான் திமிரா மாறி இருக்கு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னோட மூளையை குழப்பி வச்சிருக்காங்க. நீ பெஸ்ட் ஃபைட்டர் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அகங்காரம் இல்லாத ஒரு ஃபைட்டர் தான் நல்ல ஃபைட்டரா இருக்க முடியும். இல்ல, ஃபைட்டர் எப்படி இருப்பான்னு நான் அவனுக்கு காட்ட போறேன். மாஸ்டர், யூ டோன்ட் வரி. இதுல உங்க மரியாதை அடங்கி இருக்கு. உங்க ஸ்டூடெண்ட் எப்பவும் தோக்கவே மாட்டான். நீ என் மரியாதை பத்தி கவலைப்படாத. நீ உன்னோட மரியாதைக்காக தான் சண்டை போடுற. எனக்காக நீ சண்டை போட வேண்டிய அவசியமே இல்ல. இப்பயே யோசிச்சுக்கோ. ஒருவேளை அவன் உன்னை தோக்கடிச்சிட்டான்னா கண்டிப்பா அவன் உன்னை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு அது பெரிய அவமானமாயிடும். இல்ல, நான் எப்பவும் யாருக்கிட்டையும் தோக்க மாட்டேன். ஐ ஆம் த பெஸ்ட் ஃபைட்டர். நீங்க எனக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கீங்க. ஆனா நீ என்கிட்ட இருந்து பொறுமை, பேஷன்ஸ், ஹம்பிள்னஸ் கத்துக்கவே இல்ல. ஆனா சிவா இதை உனக்கு கத்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு. போ, ஆல் தி பெஸ்ட். சிவா, 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 சிவா. Yay! Come on, Shiva, come on! சிவா, நீ
நிச்சயமா நீ தான் ஜெயிப்ப. கம் ஆன் சிவா, உன்னால முடியும். வரா சிவா, அவனை விடாத. சிவா! அன்ஷு, இப்போ நீ தோல்வியை ஏத்துக்கிறது தான் உனக்கு நல்லது. வெரி குட் சிவா, அப்படிதான். நான் என்னோட தோல்வியை ஏத்துக்கிறேன். சிவா, யூ ஆர் த பெஸ்ட் ஃபைட்டர். இன்னைக்கு நீ என்னோட அகங்காரத்தை உடைச்சிட்ட. இது வரைக்கும் நான் தான் பெஸ்ட் ஃபைட்டர்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட்டரா இருக்க. இல்ல, நீங்களும் ரொம்ப நல்ல ஃபைட்டர் தான். ஆனா நான் பொறுமையா சண்டை போட்டேன். ஒருவேளை நீங்க பொறுமையா சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட தோத்துருக்கவும் வாய்ப்பு இருக்கு. கோவத்துல எந்த ஒரு மனுஷனாலையும் சரியான முடிவை எடுக்கவே முடியாது. அந்த நேரத்துல கண்டிப்பா தப்பு பண்ணதான் செய்வோம். நீ ரொம்ப சரியா சொன்ன சிவா. நீ 48 சேம்பர் ஆஃப் ஷவுலின்ல பயிற்சி எடுக்கவே இல்லை. ஆனா நீ என்னை விட ரொம்ப நாளா ஃபைட் பண்ண. இல்ல, நான் உங்களை விட பெட்டர் ஃபைட்டர் கிடையாது. நீங்க தான் என்னை விட நல்ல ஃபைட்டர். நான் சாருக்கு தான் கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நல்ல மனுஷங்களா மாறணும்னு ஆசைப்பட்டேன். இதை நீ பண்ணி கொடுத்துட்ட சிவா. என்னோட ட்ரைனிங் வெற்றி அடைஞ்சதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறமா அன்ஷு ஒரு நல்ல ஃபைட்டர் மட்டும் இல்ல, நல்ல மனுஷனாவும் இருப்பான். சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா பாஸ் திட்டுவாரு. ஏற்கனவே ரொம்ப கோவத்துல இருக்காரு. பார்த்து வாங்க, இல்லைன்னா சேலை கீழே விழுந்துடும். பார்த்து. ஏய் சீக்கிரம், கொஞ்சம் பார்த்துப்பா, சிலை உடஞ்சிட போகுது. அப்படிதான். கவனமா தூக்குங்க, உடஞ்சிருச்சுன்னா கோடி கணக்கில் நஷ்டமாயிடும். முதல்ல டச் பண்ணி பெயிண்ட் காஞ்சிருச்சா இல்லையான்னு பாருங்க. காஞ்சிடுச்சு பாஸ், பார்க்க அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருக்கு. இந்த மூர்த்திக்காரோட முயற்சி எப்பவும் வீணா போகாது. இதே மாதிரி எல்லா ஸ்டாச்சுவையும் நான் மாத்த போறேன். அதுக்கப்புறம் கோடி கணக்குல சம்பாதிக்க போறேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. ஹலோ, சொல்லு. என்ன பேசுற நீ? பாஸ், ஒரு ஸ்கூல் பஸ் இங்க பிக்னிக்காக வருதா? என்ன, இங்க பஸ் வருதா? இது ஸ்கூல் பிக்னிக்கான டைமே கிடையாது. அதனால தானே இந்த சீசன்ல நாம வேலை செஞ்சிட்டு இருக்கோம். யாராவது போய் அவங்கள தடுத்து நிறுத்துங்க. பஸ் இங்க வரவே கூடாது. வந்ததுன்னா அப்புறம் நம்மளை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். கவலைப்படாதீங்க பாஸ், நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லிட்டேன். பஸ் இந்த பக்கம் வராது. குட், வெரி குட். இந்த பஸ் தான் நினைக்கிறேன். போன் பண்ணி சொல்லுவோம். ஹலோ, சொல்லு. என்ன, பஸ் வருது. ஏய் வாங்க, பஸ் வந்துடுச்சான். ஏய், பஸ் நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல, நிறுத்துங்க. ஏங்க இது ஸ்கூல் பஸ்ஸுங்க, நான் வண்டியை நிப்பாட்டலாம் மாட்டேன். இவங்களை பார்த்தா கொள்ளக்காரங்க மாதிரியா இருக்கு. லட்டு சிங் சார், என்ன பண்றது? நான் என்னப்பா சொல்றது, நானே அவங்கள பார்த்து நடிக்க போயிருக்கேன். சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பஸ்ஸை ஓட்டிக்கிட்டே இருங்க. இப்ப நான் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் லட்டு சிங் சார். பஸ் இதுக்கு மேல வேகமா ஓட்ட முடியாது சார். இப்ப என்னதான் பண்றது? வாட் ஐ டு, என்ன பண்றது? நான் சிவா கிட்ட கேக்குறேன். சிவா, ஏதாவது பண்ண. பஸ்ஸை நிறுத்துங்க. ஏய் சின்ன பையா, ஒழுங்கா வழியில இருந்து நகர்ந்துரு.
பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. எல்லாரும் ஓடிட்டாங்கப்பா. ஹை, பாரு சிவா, அவங்க எப்படி தலை தெறிக்க ஓடுறாங்கன்னு. நல்ல வேலை, உங்களோட ப்ரொடக்ஷனுக்காக நான் வந்தது நல்லதா போச்சு. இல்லன்னா இந்நேரம் இங்க ஏதோ நடந்திருக்கும்ல. ஒரு சின்ன பையன்கிட்ட அடி வாங்கிட்டு ஓடி வந்திருக்கீங்களா? சின்ன பையன் சொன்னதால் தான் எங்களை புரட்டி புரட்டி அடிச்சான் பாஸ். பறந்து பறந்து அடிச்சான். ஓகே, அப்படின்னா நாம வேற ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே. அவங்கள பயமுறுத்த எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. ஏய், பிளான ஸ்டார்ட் பண்ணுங்க. பாஸ், நான் அவங்கள பயமுறுத்துறேன். பார்த்து என்ன பொறுமையா நிக்க வைங்கப்பா. என்ன வெயிட்டடாப்பா. ஆக்டிங்ல அசத்திடு. அடடா, அவங்க இங்க வந்துட்டாங்க. ஓடு சீக்கிரம். அடடே, எவ்வளவு அருமையா இருக்கு. வாங்க எல்லாரும் வாங்க. இந்த ஸ்டாச்சு பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் இத கவனிங்க. நிறைய ஸ்டாச்சுஸ் இருக்குப்பா. இதுக்கும் எல்லாரும் ஒன்னாவே இருங்க. ஏன்னா இந்த குகைக்குள்ள பேய் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த காலத்துல கூட பேய் இருக்குங்கிற விஷயத்த நீங்க நம்புறீங்களா? டோன்ட் வரி. எந்த இடத்துல லட்டு சிங்க இருக்கானோ அங்கிருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எந்த பேயுமே வராது. சரிங்க லட்டு சிங் சார், இருந்தாலும் எல்லாரும் ஒன்னாவே இருங்க. இந்த குகைக்குள்ள காணாம போனா கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம். இங்க பாருங்க அங்கிள், அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்மள யாரும் பயமுறுத்துறாங்க. இல்லப்பா, இந்த மாதிரி சிரிப்பு சத்தம் கேட்டுச்சுன்னா 2-3 பேர் கண்டிப்பா காணாம போவாங்க. சொல்ல வேண்டியது என் கடமை. நான் சொல்லிட்டப்பா. நான் இங்க இருந்து கிளம்புறேன். எல்லாரும் ஓடி வந்துருங்க. பேய் எல்லாரும் நில்லுங்க. பேய் எல்லாம் உண்மை கிடையாது. நில்லுங்க. நம்மள இங்க போய் தான் ஆகணும். எல்லாரும் வந்துட்டீங்கல்ல? அட ரேவா, லட்டு சிங் அங்கிள் எங்க? என்ன கேட்டா? நாம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. லட்டு சிங் அங்கிள், உங்களுக்கு என்னாச்சு? எல்லாரும் வெளில போயிட்டாங்களா? அவங்களோட ப்ரொடக்ஷனுக்காக நானும் இப்ப வெளியில போய் ஆகணும். வாங்க. சிவா, இந்த வீடியோல நான் உன்னை கவனிச்சேன். அந்த ஸ்டாச்சுல இருக்க புல்லாங்குழல்ல ஒரு ஹோல் இருக்கு. ஒரு ஈ அந்த ஹோலுக்குள்ள போய் மறுபடியும் வெளியே வருது. சரி, அதுக்கு என்ன இப்போ? இங்க இருக்கிற எல்லா ஸ்டாச்சுஸும் கல்லால செய்யப்பட்டது. அப்படி இருக்கப்போ புல்லாங்குழல்ல ஹோல் இருக்காது. ஆனா இந்த வீடியோல இருக்க ஸ்டாச்சுல ஹோல் இருக்கு சிவா. இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. ஒரு சின்ன புல்லாங்குழல்ல எப்படி ஹோல் போட முடியும்? ஓ சரி, நாளைக்கு மார்னிங் போய் செக் பண்ணிடலாம். அட, இந்த ஸ்டாச்சுவோட புல்லாங்குழல்ல ஹோலே இல்லையே. சிவா, இங்க பாரு, புல்லாங்குழல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு கேங் தான் இத பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேற ஸ்டாச்சு இருந்திருக்கு. இங்க ஏதோ எனக்கு சரியா படல. இதோட டெக்ஸ்டர் ரொம்ப பழசா தெரியுதுல்ல. இது ஈரமா இருக்கு. யாரோ பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. லட்டு சிங் அங்கிள், இங்க இருக்கிறது எல்லாமே போலீஸ் ஸ்டாச்சுஸ் தான். நீங்களே பாருங்க. ஆமா சிவா,
இந்த ஸ்டாச்சூஸ பார்த்தா போலியானது மாதிரி தான் இருக்கு. ஆமா லட்டு சிங் அங்கிள், ஏதோ ஒரு கேங் தான் இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அட, இவங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த பசங்க நம்ம எல்லாரையும் மாட்டி விட்டுருவாங்க போல இருக்கே. இந்த மூர்த்திக்கார் எப்பவும் தோக்கவே மாட்டான். போங்க, சீக்கிரம் அவங்கள பயமுறுத்துங்க. போங்க. இந்த குகை ரொம்ப அழகா இருக்குல்ல, அதோட இங்க இருக்கிற ஸ்டாச்சூஸும் ரொம்ப அழகா இருக்கு. அடடடடே, அட யார் பாது? அட என் முதுகுல யார்ப்பா சாஞ்சி இருக்கிறது? அட யாருப்பான்னு கேட்டா சொல்லுங்க, ரொம்ப வெயிட்டா இருக்கீங்களே. ஐ லட்டு சிங் அங்கிள், என்னாச்சு? எழுந்துருங்க, எழுந்துருங்க. லட்டு சிங் அங்கிள், சீக்கிரமா எழுந்துருங்க. நான் அவங்கள பிடிக்கிறதுக்கு போறேன். நெல்லு, நானும் கூட வரேன். நெல்லு இருப்பா, நாங்களும் வரோம். திரும்ப போயிடுங்க. நான் தனியா இங்க இருந்து போக மாட்டேன். எல்லாரையும் இங்க இருந்து கூட்டிட்டு தான் போவேன். இவங்க போலியான பேய்ங்க. அவங்கள பிடிக்கலாமாங்க? எங்க எங்க அந்த பேய் இருக்கு? சொல்லுங்க. நாங்க இங்க இருக்கோம். ஏதாவது வேலை இருக்கா? இந்த பசங்க ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்காங்களே. இவங்கள நாம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். நானும் இந்த இடத்துல பேய்கள் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். யாரோ இந்த மாதிரி பொருளிய கிளப்பி இருக்காங்க நினைக்கிறேன். ஏதோ ஒரு காரணம் இருக்கு. மக்கள் இங்க வர விடாம பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு காரணம் இல்ல, ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அவங்க உண்மையான ஸ்டாச்சுவை திருடிட்டு போலியான ஸ்டாச்சுஸா வைக்கிறாங்க. ஒவ்வொரு சிலையும் 1000 வருஷம் பழமையானது. அதோட மதிப்பு கோடி கணக்குல இருக்கும். உங்களுக்கு அதுல நம்பிக்கை இருந்துச்சுன்னா நாளைக்கு போய் செக் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் யாரும் அங்க போக வேண்டாம். முக்கியமா இந்த இடத்தை விட்டு நீங்க யாரும் போகாம இருக்கிறதே நல்லது. சீக்கிரம் சீக்கிரம். இன்னைக்கு நாங்க உங்க எல்லாரையும் சாப்பிட போறோம். ஒரே என்னது இது? வெளியில யாரோ பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நாங்க உங்க எல்லாரையும் சாப்பிட போறோம். ஒரே சிவா, என்னாச்சு? என்னாச்சு லட்டு சிங் அங்கிள்? லட்டு சிங் அங்கிள், ஓஹோ, இவர் திரும்பவும் மேக்கப் போட்டு விழுந்துட்டாரு. லட்டு சிங் அங்கிள், என்ன ஆச்சு? பேய் இவ்வளவு நேரம் இங்க டான்ஸ் ஆடிச்சுப்பா. மறுபடியும் போலியான பேய்களா? இவங்கள நான் விட போறதா இல்ல. சிவா போகாத சிவா, இதெல்லாம் பேய்தான், உண்மையான பேய்தான். அங்க பாரு. சிவா நில்லு. சீக்கிரம் எல்லா பொருளையும் லோட் பண்ணுங்க. இங்க இருந்து கிளம்பி ஆகணும். இந்த இடத்தையே காலி பண்ணிடுங்க. இங்க நாம போலீஸ் சிலைகளை உருவாக்கணும்ன்றது யாருக்குமே எப்பவும் தெரியக்கூடாது. லட்டு சிங் அங்கிள், சிவாக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் எப்படி பேய் கூட சண்டை போட முடியும்?
வாங்க எங்க கிட்ட வந்து சண்டை போடுங்க. வா வா லட்டு வா. உன்னை பார்த்து நாங்க ஒன்னும் பயப்பட மாட்டோம். ஏன்னா எங்க கூட லட்டு சிங் அங்கிள் இருக்காரு. எங்க இருக்காரு? அங்கிள் மறுபடியும் மயக்க போட்டாரா? ஓடுங்கப்பா, என் பின்னாடி பேய் தோத்துட்டு வருது. சிவா சீக்கிரம் காப்பாத்துப்பா. சிவா லட்டு சிங் சார் எந்திரிங்க. என்னது இவங்க மறுபடியும் திரும்ப வந்துட்டாங்களா? இப்ப நான் மயக்கப்பட்டு விழுறதுதான் நல்லது. இந்த இடத்துல இன்னொரு வழி இருக்காங்கறத நம்ம கண்டுபிடிச்சாகணும். அட, ஆனா இங்க எந்த வழி இருக்கிற மாதிரி தெரியலையே. வழி எங்க இருக்கும்? சீக்கிரம் சொல்லு. சொல்ற. நீ மனுஷன் தானே? இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, என் பொடியில இருந்து தப்பிக்க முடியாது. சீக்கிரம் சொல்லு, உன்னோட ஆளுங்க எந்த பக்கம் போயிருக்காங்க? அங்க ஒரு சிலை தெரியுது பாத்தீங்களா? அதோட மூக்கு கீழே ஒரு பட்டன் இருக்கு. அதை தட்டினீங்கன்னா கதவு தானா திறக்கும். அந்த திருடங்க ஸ்டாச்சுஸ் எடுத்துட்டு தப்பிச்சு போறாங்க. நான் அவங்கள ஃபாலோ பண்ணி ஆகணும். இவனை கட்டுங்க, கட்டி போடுங்க. நான் சிவாவுக்கு ஹெல்ப் வாங்க போறேன். சிவாவுக்கு என்னோட ஹெல்ப் கண்டிப்பா தேவைப்படும். ஒரு மாவீரனோட உதவி அவனுக்கு தேவை. அந்த வீரன் நான் தான். Shiva 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 அந்த பையன் நம்ம ட்ரக் மேல வந்துட்டான்னு நினைக்கிறேன். போங்க, இப்பவே போய் அவன் கதையை முடிங்க. உடனே போறோம் பாஸ். ஹே சின்ன பையா, எதுக்காக இப்ப பிரச்சனை பண்ற? நான் யாருக்கும் தெரியாம தொழில் பண்ணிட்டு இருந்தேன். நீ வந்து எல்லாத்தையும் வீணாக்கிட்ட. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. எனக்கு தெரியுது. சாரி, நான் பண்ணது தப்பு தான். சிவா, இதுக்கப்புறம் உன்னை நான் சின்ன பையன் சொல்ல மாட்டேன். இங்க பாரு, நான்லாம் ஒரு ஃபைட்டரே கிடையாது. நான் ஒரு பிசினஸ் மேன், சரியா? என்ன ப்ளீஸ் விட்டுடு. இதுக்கப்புறம் நான் கூட சண்டை போட மாட்டேன். நான் உன்னை தள்ளி விட கூட மாட்டேன். நான் இப்ப கீழே போறேன். என்ன எங்க கிட்டேயே பேய் விளையாட்டு விளையாடல நீ? எப்படி பிடிச்சோம் பாத்தியா? இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் யாரா இருந்தா? இதுக்கு மேல டைலாக் பேசாதீங்க. ஏற்கனவே அடி வாங்கி நான் களைச்சு போயிட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். வா, எங்களை ரொம்ப பயம்படுத்தினால உனக்கு லாக்கப்லே பேய் வேஷத்தை போட்டு போலீஸ் அடிச்சு உன்னை என்ன டான்ஸ் ஆட வைக்கிறேன் பாரு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.